அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜ் ஆகிய நானும், பாஸ்டர் ஷீலா டேனியல், பாஸ்டர் கிறிஸ்டிய அலன் பிரைட் ஃப்ராங்க்லின் இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர் போதனையாக நாம் உங்களுக்கு போய்த்து கொண்டு வருவது, நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன். நம்மை படைத்தவர் பரிசுத்தர், நம்மை உருவாக்கினவர் பரிசுத்தர், நம்மை பராமரிக்கிறவர் பரிசுத்தர், நம்மை பாதுகாக்கிறவர் பரிசுத்தர். ஆதலால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று நாம் பார்த்தோம். நீங்கள் ஏழையாக இருக்கலாம், இல்லை வியாதி உள்ளவர்களாக கூட இருக்கலாம், தேவனை தரிசித்து விடலாம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பரிசுத்தம் என்பது நாம் இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. பரிசுத்தம் என்பது நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமையாக இருக்கிறது, நெசசிட்டி. அது மிக மிக முக்கியம். ஏன்னா அதை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா நம்முடைய முதல் தகுதியே நாம் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம், நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் தான் வேத வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 66வது அதிகாரம் வசனம் 18 பார்த்தோம் என்றால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God reject prayers. எப்படி என்றால், if I regard iniquity in my heart, the Lord will not hear me. பாருங்க, ஆண்டவர் நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேன் என்றால் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் sin as barrier. புரியுங்களா? அதனால நம்முடைய ஹார்ட் கண்டிஷன், நம்முடைய சின்சியாரிட்டி மிக முக்கியமாக இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் இல்லை என்றால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பது அரிது என்று வேத வசனத்தில் பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியாது என்று சங்கீதம் 96வது அதிகாரம் வசனம் 9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஓ வொர்ஷிப் த லார்ட் இன் தி பியூட்டி ஆஃப் ஹோலினஸ். தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமின்றி காணிக்கை கூட நம்ம போடக்கூடிய ஆஃபரிங் கூட அங்கீகரிக்கப்படாது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதாவது மனம் திரும்பாத மனிதனுடைய காணிக்கையில் கூட ஆசீர்வாதம் இல்லை, அங்கீகாரம் இல்லை என்று சொல்லி யூதாஸ் காரியத்தினுடைய லைஃப்பில் பார்க்கிறோம். மத்திய 27வது அதிகாரம் 5 அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பாருங்க, பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியில் இது போடலாகாது என்று சொல்லி அது தவிர்த்து வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். இட் இஸ் எகென்ஸ்ட் த லா டு புட் ஹிஸ் இன்டு தி ட்ரெஸரி சின்ஸ் இட் இஸ் த பிளட் ஆஃப் மணி. புரியுங்களா? அதனால அந்த கரைபடைந்த அந்த காணிக்கையில் கூட அங்கே அங்கீகாரம், யூதாசுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்தம் என்று நினைச்ச முடியாது, பிரசங்கம் கூட கர்த்தருக்கு ஊழியங்களை செய்ய முடியாது என்று லேவியராக முழுவதும் நாம் பார்க்கலாம். லேவியர்கள் ஆசாரிகள் பரிசுத்தமின்றி கர்த்தருக்கு ஊழியங்களை செய்ய முடியாது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவளோடு காத்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.